ஜெசிரோ கிரேட்டர் மார்ஸ் பிளானட்ல இருக்கக்கூடிய ஒரு பழங்கால ஏரி பள்ளம். நாசாவோட பெர்சிவரன்ஸ் ரோவர் இது 2020 மிஷன் 2021 பிப்ரவரி 18 அப்போ இங்க தான் தர இருந்துச்சு. ஏன் இந்த இடத்தை சூஸ் பண்ணினாங்கன்னா எங்க இதுக்கு முன்னாடி நீர் இருந்ததற்கான ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கு. சோ பழைய காலத்துல சின்ன உயிர்கள் இங்க இருந்திருக்கலாம்னு கண்டுபிடிக்க இது ஒரு நல்ல இடம். மார்ஸ்ல சிட்டிஸ் மேஜர்னு சொல்ற ஒரு பெரிய பகுதி கிட்ட எசிடிஸ் பிளானிட்டியான ஒரு சமமான இடம் இருக்கு. இந்த ரெண்டு பெரிய இடங்களுக்கு நடுவுல இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் தான் ஜெசிரோ கிரேட்டர். இது ரொம்ப பெருசாகவும் நல்ல ஆழமாகவும் இருக்கும். போஸ்னியா அண்ட் எர்சிகோவினா நாட்டுல ஜெசிரோன்னு ஒரு சின்ன நகரம் இருக்கு. இதோட மீனிங் அவங்க லாங்குவேஜ்ல ஏரி. அந்த நகரத்தோட பெயரை தான் இந்த மார்ஸ் கிரேட்டருக்கு வச்சிருக்காங்க. புவியியல் வரலாற்றுப்படி சுமார் 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு செவ்வாயின் பழைய காலமான நோச்சியன் காலத்துல ஒரு பெரிய விண்கல் செவ்வாயில மோதினதுனால உருவான ஒரு பெரிய பள்ளம் தான் இந்த ஜெசிரோ கிரேட்டர். ஒரு காலத்துல இதுக்குள்ள சுமார் 35 கிலோமீட்டர் அகலமும் 30 மீட்டர் ஆழமும் கொண்ட ஒரு பெரிய ஏரி இருந்திருக்கு. மேற்கு பக்கத்துல இருக்க நெரேட்வா வேலிஸ்ன்ற நதி வழியா தான் தண்ணீர் இந்த ஏரிக்குள்ள வந்திருக்கு. அதனால உள்ள மண் சேர்ந்து விசிறி மாதிரி ஃபேன் ஷேப்டு டெல்டா உருவாகி இருக்கு. அதன் பிறகு அந்த தண்ணீர் கிழக்கு பக்கத்துல இருக்க பிலிவா வேலிஸ் வழியா வெளியேறி இருக்கு. தண்ணீர் உள்ள வந்து வெளியே போகும் இந்த மாதிரி ஏரியா தான் ஓபன் பேசின் லேக்னு சொல்றாங்க. ஜெசிரோ கிரேட்டர்ல இருந்த ஏரி உலர்ந்த பிறகு அந்த இடத்துல பல மாற்றங்கள் நடந்திருக்கு. எரிமலை செயல்பாடுகள் காரணமா இக்னியஸ் ராக்ஸ் உருவாகி இருக்கு. அதே சமயம் நீர் விட்டு சென்ற மணல் களிமண் சேர்ந்து செடிமெண்டரி ராக்ஸ் ஆகியிருக்கு. இதுல ஒலிவின், கார்போனேட், கிளே மினரல்ஸ் மாதிரி பல தாதுக்களும் உருவாகி இருக்கு. ரோவர் ரேடார் சுமார் 4.2 பில்லியன் ஆண்டுகள் பழமையான புதைந்த டெல்டாக்களும் அங்க இருப்பதை கண்டுபிடிச்சிருக்கு. இப்போ இந்த ரோவர் 2025 to 2026ல ஜெசிரோ கிரேட்டரோட கீழ்ப்பகுதியில இருந்து மெதுவா மேல இருக்க எட்ஜ், அதாவது ரிம்ம நோக்கி ஏறி அங்க இருக்க மிக பழமையான கற்களை ஆய்வு பண்ணிட்டு இருக்கு. ரோவர் இப்போ ஏஐ உதவியோட தானாகவே ஓட முடியுது, செல்ஃப் டிரைவிங். அது மட்டும் இல்லாம ஜீப்ரா மாதிரி வரிகள் கொண்ட கற்கள் மற்றும் விண்கல் துண்டுகளா இருக்கக்கூடிய கற்கள் மாதிரி புதிய விஷயங்களையும் கண்டுபிடிச்சிருக்கு.